ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஒரே ஒரு எலுமிச்சை உங்கள் கையில் இருந்தால் போதும், உங்களோட ஒட்டுமொத்த பண தேவையையும் நீங்கள் பூர்த்தி பண்ணிக்க முடியும். எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு எலுமிச்சை பரிகாரம் ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும். சில சமயம் சில இடங்களுக்கு போகும்போது சில பேர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு பல யோசனை மண்டைக்குள்ளே போகும். இவர் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே, இன்றைக்கி இவர்கிட்ட பேசி தான் ஆகணும், இவரோட பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு தோணும். இந்த ஒரு எதிரியை சமாளிக்கிறதுக்குள்ளேயே எனக்கு வயசாகிடும் போல் இருக்கு. இவரை நம்மக்கிட்ட எப்படியாவது பணிஞ்சு போகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு தேடுறவங்களுக்கு இந்த ஒரு பதிவு நிச்சயமாக கை கொடுக்கும். நிஜமாகவே உங்களோட எதிரி ரொம்ப நல்லவராக தான் இருப்பார், உங்கள்கிட்ட தொல்லை கொடுத்து தான் இருப்பார். இருந்தாலும் அவரை உங்கள் பக்கம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் பண்ணியிருப்பீங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் பணம் தங்கவே தங்காது, திடீர்னு பண தேவை ஏற்பட்டிருக்கும், பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் அந்த பணம் கைக்கு வராது. இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். முதல்ல எந்த பிரச்சனையும் நம்ம ஜெயிக்கணும்னாலும் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் பிள்ளையார். ஒரு வெற்றிலையில் எதிரியை வெல்லணும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அந்த வெற்றிலையை சுருட்டி பிள்ளையாரோட பாதத்தில் வச்சுட்டு போகணும். எந்த பாதத்தில் வைக்கிறது? வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரச மரத்தடி பிள்ளையாராக இருந்தால் அவர் பாதத்தில் வைக்கலாம். இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன கோவில் இருக்கோ அந்த கோவில் வாசலில் வெற்றிலையில் எதிரிகள் தொல்லை அடையணும்னு எழுதி வச்சுட்டு வாங்க. பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு தான் கோயிலுக்குள்ளே போக முடியும். அந்த பிள்ளையார் திறந்த நிலையில் தான் இருப்பார். அந்த பிள்ளையாரோட பாதங்களில் பூ வைக்கிற மாதிரி இந்த வெற்றிலையும் வைக்கலாம். எதுவுமே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரோட பாதத்துலையும் அந்த வெற்றிலையை எழுதி வைக்கலாம். இப்படி செஞ்சால் உங்களோட எதிரியை வெல்லக்கூடிய சக்தியை உங்களுக்கு கடவுள் கொடுப்பார். சொல்லப்போனால் உங்களோட எதிரியும் உங்களோட ஜெயிக்கணும், உங்களோட ஒரு படி மேலே போகணுன்னு நினைப்பார். ஆனால் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கிற பட்சத்தில் கடவுள் உங்கள் பக்கம் தான் இருப்பார். அடுத்தபடியாக பணம் வீட்டில் அதிகமாக சேரணும். உதாரணத்துக்கு நீங்கள் பண தேவைக்காக வெளில போகிறீங்க, போகக்கூடிய இடத்துல பண தேவை கண்டிப்பாக கிடைக்கணும்னு தோணும். அப்படிப்பட்டவங்களுக்கு வெளில போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு எலுமிச்சம்பழத்தை உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை கையில் வச்சுட்டு, இப்போ நான் போகக்கூடிய விஷயத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கணும், குறிப்பாக பண தேவைக்காக நான் வெளில போகிறேன், இந்த பணம் இருந்தால் தான் என்னோட முக்கியமான செலவு ஒன்று இருக்குது, அதை நான் பண்ணி ஆகணும், அதனால் எனக்கு இந்த பணம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை கையோடு எடுத்துக்கிட்டே நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகணும். வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறமா உங்கள் வீட்டோட வாசல் படியில் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு உங்களோட வலது காலால் அந்த எலுமிச்சம்பழத்தை மிதிக்கணும். உதாரணத்துக்கு நல்ல வேலைக்கு போகணும், இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை திருமணத்துக்கு பெண் பார்க்க போகிறீங்க, பணம் வாங்க வெளில போகிறீங்க, கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்ணுறதுக்காக போகிறீங்கும் போது நம்ம சொன்ன மாதிரியே அந்த எலுமிச்சம்பழத்தில் கையில் வச்சு வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டு வாசலுக்கு எடுத்துகிட்டு வலது காலால் செருப்பு போடாமல் வலது காலால் மிதிச்சுட்டு அதுக்கப்புறம் செருப்பு போட்டு நீங்கள் வீட்டை விட்டு வெளில போகலாம். இதுவே உங்களுடைய எதிரிகள் தொல்லை அடையணும்னா என்ன செய்யணும்? அதே வலது காலில் மிதிக்கிறதுக்கு பதிலாக இடது காலில் மிதிக்கணும். இதனால் நீங்கள் வெளில போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு எதிரிகள் தொல்லை இருக்காது. முயற்சி பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.